A walk of a graph G is an alternating sequence of points and lines. அதாவது பாயிண்ட்ஸும் லைன்ஸும் ஆல்டர்னேட்டிங் சீக்வன்ஸ் அது ஒன்று மாற்றி ஒன்று வரதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வால்க்குன்னு சொல்கிறாங்க. v0 x1 v1 x2 v2 எக்ஸெட்ரா vn-1 xn vn. அதுக்கப்புறம் பிகினிங் அண்ட் எண்டிங் வித் பாயிண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுறதும் பாயிண்ட்டாக இருக்கும், எண்ட் ஆகிறதும் பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சச் தட் ஈச் லைன் xi இஸ் இன்சிடென்ட் வித் vi-1 அண்ட் vi. ஒவ்வொரு லைனும் எட்ஜஸ்லேருந்து பாயிண்ட்டுக்கு இன்சிடென்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. இதுக்கான ஒரு டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராம் என்னென்னா, இந்த டயக்ராம் தான் வாழ்க்கான டயக்ராமு. ஃபார் எக்ஸாம்பிள் v1ல் ஸ்டார்ட் ஆகுது, v1 v2 v3 v4 v2 v1 v2 v5. அதாவது அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு அல்டர்னேட்டிவ் லைன்ஸ் இருக்குது. இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வால்க்குன்னு சொல்கிறாங்க. அல்டர்னேட்டிவாக பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ் இருக்கிறது என்னென்னா வால்க்கு. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னென்னா இனிஷியல் பாயிண்ட்டு என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறது தான் இனிஷியல் பாயிண்ட்டு. அந்த வால்க்கு முடிகிறது வந்து டெர்மினல் பாயிண்ட்டு. அதாவது வால்க்கு v0, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் v0ன்றத இனிஷியல் பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் முடிகிறது vn டெர்மினல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரையல் அண்ட் பாத். வால்க் இஸ் கால்டு ட்ரையல். அதாவது வால்க்கு வந்து எப்படி இருக்குன்னா ட்ரையலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரையலாக இருக்கும்போது என்னென்னா வெட்ரிசஸ் ரிப்பீட்டட் ஆகும், ஆனால் எட்ஜ் வந்து ரிப்பீட் ஆகாது, அதான் ட்ரையலு. நெக்ஸ்ட் என்னென்னா பாத்துனா என்னென்னா இஃப் ஆல் லைன்ஸ் ஆர் டிஸ்டின்ட்டு, அது எந்த லைனும் டிஸ்டின்ட் இல்லாமல் இருக்கிறதா என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாத்துன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் இருக்குது, அந்த டயக்ராம் பார்க்கலாம். அதே சேம் டயக்ராம் தான். வால்க்குனா என்னென்னு பார்த்தோம். ட்ரையல்னா v1 v2 v4 v3 v2 v5 இப்படி முடிகிறது தான். ஆனால் எட்ஜ் ரிப்பீட் ஆகலை, லைன்ஸ் ரிப்பீட் ஆகாமல் பாயிண்ட் மட்டும் உள்ளதான் என்னென்னு சொல்கிறோன்னா ட்ரையல்னு சொல்கிறோம். டிக்ஸின்ட், அதாவது v1 v2 v4 v5 இந்த v3ன்றது இல்லாமல் உள்ள ஒரு டயக்ராம் தான் என்னென்னு சொல்கிறோன்னா பாத்துன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா சைக்கிள். v0 - vn வால்க் இஸ் கால்டு க்ளோஸ்டு. அதாவது க்ளோஸ்டுனா என்னென்னா v0 ஈக்குவல் ஸ்டார்ட் பண்ணுறது ஈக்குவல் டு எண்டிங் தான் என்னென்னு சொல்கிறோன்னா க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா சைக்கிள், அதாவது க்ளோஸ்டு வால்க், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது ஈக்குவல் டு எண்டிங்கும் போது அது உள்ள க்ளோஸ்டு வால்க்கு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சைக்கிள்னு சொல்கிறோம். லென்த் எப்படி இருக்குன்னா என்னன்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா சைக்கிள் ஆஃப் லென்த் n வந்து cn டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு C3 இஸ் ஏ ட்ரையாங்கிள். Theorem in a graph G, any u minus p walk contain a u minus v path. அதாவது ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த கிராஃபில் u minus v ஒரு வால்க் இருக்குது, u minus vயில் ஒரு வால்க் இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னா கண்டைன் a u minus v பாத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது வால்க்காக உள்ள ஒரு கிராஃபை நம்ம என்ன சொல்கிறோம் பாத்துன்னு ப்ரூவ் பண்ணணும். அதான் இந்த தேரத்தோட கான்செப்ட்டு. ப்ரூஃப் we prove the result by induction on the length of the walk. அதாவது இந்த ப்ரூஃப் எப்படி இருக்குன்னா இண்டக்ஷன் மெத்தடில் இருக்கும். லென்த்துனா என்னென்னா நம்ம கண்டுபிடிக்கிற டயக்ராமில் உள்ள பாயிண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோன்னா ரிப்பீட் ஆகாமல் உள்ள பாயிண்ட்டை லென்த்துன்னு சொல்லுவோம். அப்போ எனி வால்க் ஆஃப் லென்த்து 0 or 1, அதாவது 0 இல்லைனா 1ன்னு எடுத்துக்கிறோம். நான் assume that the result for all வால்க் வந்து லெஸ் தென் என்னாக இருக்கும்னு சொல்கிறாங்க. லென்த் வந்து வால்க்கில் உள்ள லென்த் வந்து லெஸ் தென் என்னாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி u ஈக்குவல் டு v நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். u minus vனா u ஈக்குவல் டு vஆ இருக்கும். u ஈக்குவல் டு u0 u1 எக்ஸெட்ரா un ஈக்குவல் டு vஆ இருக்குது. ba u minus v வால்க் ஆஃப் லென்த்து, அதாவது u minus v வால்க் ஆஃப் லென்த்துன்னு சொல்கிறாங்க. அதுவே பார்த்தா இருந்தால் எப்படி இருக்குன்னா டிஸ்டின்ட்டாக இருக்கணும். அப்போ இஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த வால்க் ஆர் டிஸ்டின்ட்டு, அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டெஃபினிஷன் படி பாத்துனா டிஸ்டின்ட்டாக இருக்கும், அதான் பாத்துன்னு சொல்லுவோம். இப்போ டிஸ்டின்ட்டு இட் ஈஸ் ஏ ஆல்ரெடியே பாத்து, அப்போ ஆல்ரெடி அது பாத்தா இருக்குது. த ரெசிஸ்ட் i and j. இப்போ i and j எடுக்கிறாங்க. i வந்து 0, அதாவது நம்மளுக்கு இண்டக்ஷன் சொல்லியாச்சு. அது எப்படி ப்ரூவ் பண்ணால் 0 to n. அப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு i, அப்போ 0 வந்து பெருசாக இருக்கும் i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு j, j விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. 0 வந்து n வரைக்கும் உள்ளதான் நம்ம ப்ரூஃப் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அண்டு ui ஈக்குவல் டு uj. நவ்வு u ஈக்குவல் டு u0 எக்ஸெட்ரா ui இருக்குன்னு சொல்கிறாங்க. uj + 1 ஈக்குவல் டு un. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் u ஈக்குவல் டு v தான். u minus v வந்து வால்க் ஆஃப் த லென்த்து லெஸ் தென் என்னன்னு சொல்கிறாங்க.
இந்த தேரம் வந்து இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் ஆகுது. அப்போ கண்டைன் ஏ u minus v is a path. அதாவது ஒரு கிராஃபில் u minus v வால்க்காக இருந்தால் கண்டைன் ஏ u minus v பாத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுது இந்த தேரம். நெக்ஸ்ட் தேரம் ஏ க்ளோஸ்டு வால்க் ஆஃப் ஆட் லென்த் கண்டைன் ஏ சைக்கிள். அதாவது க்ளோஸ்டு வால்க் வந்து ஆட் லென்த்தாக இருந்தால் அங்கே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுன்றது தான் தேரத்தோட கான்செப்ட்டு. டெஃபினேஷன் படி க்ளோஸ்டு வால்க்னால் என்னென்னா, க்ளோஸ்டுனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டு எண்டு இருக்கதான் க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம். அப்போ க்ளோஸ்டு இருக்கும்போது க்ளோஸ்டு வால்க்குன்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்டு வால்க்கு தான் என்னவாக இருக்குன்னா சைக்கிள் ஆகும். அப்போ க்ளோஸ்டு வால்க்கு வந்து சைக்கிள் ஆகுதுன்னா அங்கே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா சைக்கிள் ஆகும். அப்போ லென்த்து வந்து n இருக்கும். அந்த n எப்படி இருக்குன்னா ஆட் நம்பராக இருக்குன்றது தான் தேரத்தோட கான்செப்ட். ப்ரூஃப்லெட் v ஈக்குவல் டு v0 v1 எக்ஸெட்ரா vn ஈக்குவல் டு v be a closed walk of add lengthன்னு சொல்லிட்டாங்க. ஆட் லென்த்துன்றதுனால ஹின்ஸ் n greater than or equal to 3. if n equal to 3னா அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா c3னா ட்ரையாங்கிள். if n equal to 3 this walk is itself by cycle c3ன்றது ட்ரையாங்கிள். இந்த ஹின்ஸ் இட் இஸ் ரிசல்ட் வந்து ட்ரிவியல் ஆகுது. அதுக்கப்புறம் நான் அஷ்யூம் த ரிசல்ட் ஃபார் ஆல் வால்க்கோட லென்த் வந்து லெஸ் தென் என்னன்னு சொல்கிறாங்க. லெஸ் தென் என்னன்னா அங்கே என்னன்னா நம்ம ஆல்ரெடி u minus v பாத் கனெக்ட் ஆகும் லெஸ் தென் என்னும் போது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கிவன் வால்க் ஆஃப் லென்த் வந்து n வந்து சைக்கிளாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஆட் லென்த் வந்து கண்டினியூஸ் சைக்கிள் தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ 2 பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுக்குறாங்க i and j. எப்படி இருக்குன்னா i less than j set of all i and j not equal 0, n. அதாவது 0, not equal 0, nன்னு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் vi equal to vj. அப்போ vi equal to vjனா ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ vi plus 1 எக்ஸெட்ரா vj. அப்போ v equal to v0 v1 எக்ஸெட்ரா vi vj plus 1 equal to vn. இப்போ v equal to v வந்து க்ளோஸ்டு வால்க் ஆகுது. க்ளோஸ்டு வால்க்காக இருந்தால் n is ஆடுன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் வால்க் வந்து ஆட் லென்த்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து விச் இஸ் ஹைப்பாத்திசிஸ், அதாவது தேரம் வந்து ஹைப்பாத்திசிஸ். அப்போ இண்டக்ஷன் ஹைப்பாத்திசிஸ் ஆகும்போது கண்டைன்ஸ் சைக்கிள். அப்போ தேரம் என்ன ஆகுதுன்னா ப்ரூவ் ஆகுது. அப்போ க்ளோஸ்டு வால்க் ஆஃப் ஆட் லென்த் இஸ் கண்டைன் ஏ சைக்கிள்னு சொல்லி தேரம் ப்ரூவ் ஆகுது.